நீ ஆசைப்பட்ட மாதிரியே தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நல்ல சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்க. முருகேசா, மாப்பிளைக்கு பைக் வாங்கி தருவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அவரும் சரின்னுட்டாரு. இது பாரு, அப்பா வருவாரா? ஐயோ இல்ல, குருவாயிருப்பா. பொண்ணு நல்லா இருக்குல்ல? பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியும் மாவா? அந்த ஜிலேபி, மிக்சர், பிஸ்கட் எல்லாமே என் தங்கச்சி பண்ணதானுங்க. என்னம்மா? அது மட்டும் இல்லைங்க, பொதுவா எல்லாரும் சோறு போட்டு தான் வளர்ப்பாங்க. ஆனா என் கடையில நான் காம்ப்ளான் வைக்கிறதே என் தங்கச்சிக்கு தானுங்க. அவ ஒரு காம்ப்ளான் கேர்ளுங்க. அள்ளி விடுறானே முருகேசு. மாப்பிளைக்கு பொண்ணு கூட தனியா பேசணுமா? ஓ, பேசலாமே. அம்மா பேசட்டுமே? மாப்பிள்ள வாங்க வாங்க வாங்க. போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்பாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஓ, நமஸ்காரம். வணக்கங்க. கோபிலாம் குடிச்சாச்சா? குடிச்சாச்சுங்க. மாப்பிள்ள அப்பா உள்ள போய் பேசலாம் வாங்கப்பா ப்ளீஸ். பெரியவங்க எங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். உள்ள வாங்க சொல்றேன். மாப்பிள்ளை எங்கடி? பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு, நீங்க வாங்க. சந்தோஷம். ரேய், கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க நான் இந்த மாதிரி தனியா ரூமுக்குள்ள போய் பேசிருக்கோம். என்ன கேள்வி கேக்குறீங்க? உள்ள வாங்க. நீங்க பின்ன என் பொண்ணு எவனோ ஒருத்தன் கூட ரூமுக்குள்ள விட்டுருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? லாட்ஜில் ரூம் போட்டா போலீஸ் வந்து பிடிக்கணும். உன் புள்ள என் பொண்ணை இங்க வச்சு கூட்டி கொடுக்குறான். என்னங்க பேசுறீங்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னன்னா மரியாதை? என் பொண்ணுக்கு எனக்கே தெரியாம நீ மாப்பிள்ளைய கூட்டி கொண்டு வருவ. பொண்ணோட அப்பன் எங்கன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்ல. உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? ஜவார், ஞான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன். எனக்கு தெரியாம இங்க ஒண்ணும் நடக்க கூடாது. செரிப்பால் அடிப்ப வெளியே கூடாது. ரொம்ப சந்தோஷமா? இப்படி ஒரு குடியார இருந்தா குடும்ப விளங்கிடும். வாடா போடா போடா. அம்மா ப்ளீஸ் ஒரு கால் வந்து கேளுங்க. போறீங்க சார், கொஞ்சம் பேசுங்க சார். எவனைங்க போய் மாப்ள ஒரு நிமிஷம் சொல்ல கேளுங்க மாப்ள ப்ளீஸ். மாப்ள ஏதாவது பேசியா விடுப்பா. மாப்ள என் தங்கச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும் மாப்ள. டைப் செஞ்சு போயிடாதீங்க மாப்ள ப்ளீஸ். மிக்சர் சாயங்கால குவார்டருக்கு போயிடாதீங்க மாப்ள சார். பைக் போட்டல மாப்ள, ஒரு வருஷத்துக்கு பெட்ரோல் நான் போடுறேன் மாப்ள. போயிடாதீங்க மாப்ள. குடும்பம் ஏதா பேச மாலியா ப்ளீஸ். இதோட 4வது சம்பந்தம். ஓ அப்ப உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. அந்த ஆள் செத்தா சொல்லி அனுப்பு, அப்புறம் பார்க்கலாம். இப்ப எனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ அது வேறயா? வீட்ல நடந்த பிரச்சனையில அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டியாடா? ஆமா, பின்ன 2-3 ட்ரிப் இருந்தது, அதை கேன்சல் பண்ணிட்டு உன் கூட டைம் வேஸ்ட் பண்றணும்னு தோணுது. ஏன்டா இப்படிலாம் பேசுற? பின்ன எப்படி பேச சொல்ற? ஊர்ல இருக்க எல்லா புரோக்கர்ட்டையும் போட்டோ இருக்கு. உங்க அண்ணன் சும்மா இருக்க மாட்டானா? இதோ பாரு, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். அப்பதான் ஜாதி மதம் அந்த எதுவும் பார்க்க உங்க அண்ணன் வந்து என் காலில் விழுவான். அப்போ என் அண்ணன் கண்ணீர்ல என் சந்தோஷத்தை பார்க்கணுங்கிறியா? அப்ப ஏன் கதை என்ன? ஒண்ணு உங்க அண்ணன் பாக்குற மாப்பிள்ளைய கட்டிக்கோ, இல்ல என் கூட வா. சரி, அப்படின்னா என் அண்ணன் காட்டுற மாப்பிள்ளைய கட்டிக்கிறேன். நீ என்ன லவ் பண்ணுவ, நல்லா ஊரை சுத்துவ, அப்புறம் டாட்டா கட்டு போயிட்டே இருப்ப. நாங்க என்ன காதுல பூ வச்சு சுத்தணுமா? ஏய் இதோ பாரு, நீ மட்டும் என்ன ஏமாத்தனன்னு தெரிஞ்சது என்ன பண்ணுவ? உயிரோட கொளுத்திடுவேன். என்னடா கோல் பண்ணா கட் பண்ற? ஏதோ சவாரியில் இருக்குன்னு சொன்ன, இதான் உன் சவாரியா? இல்லேட்டா, பிரைவேட் சவாரி. இந்த மாதிரி பிரைவேட் தான்டா, கொஞ்ச நாள் பப்ளிக் ஆகும். நீ உன் சவாரி பாரு. வா நம்ம போலாம்.
இந்த ஓட்ட மாட்டு வண்டியில் நீ சவாரி போனா என்ன போவாட்டி என்ன இதில் பெருமை வேற. யார் அது? அதுவா என் மாமா. மாமாவா? ஆமாவா.